பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, கடந்த வார ஜும்ஆவிலே மனிதனது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்துணை பிரச்சனைகளுக்குமே காரணம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்துகளை மதியாமை. அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்துகளை மதிக்காமல் போனதினால்தான் நாம் அதிலே வீண் விரயம் செய்கிறோம். வீண் விரயத்திற்குண்டான காரணம் மதியாமை. மனிதன் மதிக்கத் தொடங்கினால் நிச்சயமாக வீண் விரயம் செய்ய மாட்டான். அவன் எதை மதிக்க தவறி விடுகின்றானோ அதில் தான் அவன் வீண் விரயம் செய்கிறான். அதனுடைய மதிப்பு மரியாதை அவனுக்கு புரியாத போது அதிலே அவன் வீண் விரயம் செய்ய தொடங்கி விடுகிறான். அதன் மதிப்பு தெரிய ஆரம்பிக்கிற போது அவனிடத்தில் அது இல்லாமல் போய்விடுகிறது. ரப் அவனுக்கு தந்திருந்த காலகட்டத்திலே மதிக்காமல் வீண் விரயம் செய்கிறான். பிறகு அதன் மதிப்பு தெரிந்து விடுகிற போது அந்த வஸ்து அவனிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த நேமத் அவனை விட்டும் அகன்று விடுகிறது. எனவே வீண் விரயம் தான் அனைத்துக்குமே காரணம். அந்த வீண் விரயத்திற்கு காரணம் மதியாமை என்கிற செய்திகளை உங்களுக்கு முன்வைத்தேன். அதை தொடர்ந்து பல விஷயங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதில் ஒன்றுதான் பெரியவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சஹி சலாமத்தான உடல் அமைப்பு. 2 கண்களும் அழகாக பார்க்கின்றன, நேர்த்தியாக பார்க்கின்றன. 2 நேத்திரங்கள் எவ்வளவு நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கண்கள் பார்க்கின்ற காரணத்தினால்தான் பரவசமடைகின்றான். ரப்பு பார்க்கின்ற தௌஃபீக் தந்து விட்டான். இல்லை என்றால் கண்ணில்லாத குருடர்களாக அலைந்திருப்போம். ரப்பு பார்க்கின்ற பாக்கியம் தந்து விட்டான். எதற்காக? அந்த 2 கண்களும் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதபுதுலிய பிகரீமத்தைனி, ஒரு மனிதர் உபுதுலிய பிகரீமத்தைனி, ஒரு மனிதர் அவர் சோதிக்கப்பட்டால், 2 கண்களும் தரப்படாமல் சோதிக்கப்பட்டால், 2 கண்களின் பார்வைகளும் அவருக்கு தரப்படவில்லை, குருடராகவே பிறந்தார், குருடராகவே வாழ்ந்தார், வளர்ந்தார், இந்த உலகத்தில் இருந்து மறைந்தார். நிச்சயமாக பார்வை உள்ளவரை விட அவர் பரிசுத்தமாகத்தான் வாழ்ந்திருப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த பார்வை தரப்படாத அந்த மனிதர், அவருக்கு சுவனம் நிச்சயம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு கேரண்டியான வார்த்தைகள் பார்த்தீர்களா? அந்த மனிதர் மீது அவ்வளவு நம்பிக்கை. பார்வைதான் அனைத்துக்குமே காரணம் என்று விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த பார்வையை நாம் மதிக்கின்றோமா என்றால் மதியாமை. அந்த பார்வையினுடைய மகத்துவம் புரியாமை. அதனால் இந்த பார்வையை எங்கு செலுத்த வேண்டுமோ அங்கு செலுத்தாமல் வேறு திசைகளிலே அவன் அதை செலுத்துகிற போது வீண் விரயம் செய்தவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், இந்த பார்வையின் மூலமாக நல்லோர்களை பார், அதுவும் கூட நன்மைதான். அவர்களை பார்க்கிற போது அல்லாஹ் உனக்கு நினைவில் வந்தால், அவர்களை பார்க்கிற நேரத்திலே உனக்கு ரப்பின் பயம் உண்டானால், அவர்களை பார்க்கிற போது உனது குறைகள் உனக்கு தென்பட ஆரம்பித்தால், அவர்களை பார்க்கிற போது உன்னை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டால், நீ எந்த மனிதரை பார்த்து இந்த நிலை உண்டானதோ அவர் எனது நேசர், அவர் வலியுல்லாஹ், இதா ருஉ ذிக்ரல்லாஹ், அவரை பார்க்கப்படுமையானால் அல்லாஹ்வின் ஞாபகம் வந்துவிடும், அவர்தான் இறை நேசச் செல்வர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபத்துல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பான், அது உனக்கு நன்மையை தரும். தவாஃப் செய்யக்கூடியவருக்கு ஒரு நன்மை, அங்கே தொழக்கூடியவருக்கு நன்மை என்றால் பார்ப்பவருக்கும் 20 நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. பார்ப்பவருக்கும் 20 நன்மை. பெரியவர்களே, காபத்துல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கிறார், நன்மை. எனவேதான் முர்ஷித் ஆலம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிக பெரும் பெருந்தகை. அவர்களிடத்தில் கேட்கப்பட்டதாம், உங்களது உயர்வுக்கு ஏதாவது காரணம் நீங்கள் சொல்ல முடியுமா? இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை எத்தி இருக்கிறீர்களே, அதற்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா என்று கேட்டதற்கு சொன்னார்களாம், ரப்பின் ஏற்பாடு. ஆனால் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன், காபத்துல்லாஹ்வுடைய உருவப்படத்தை கூட நான் ஒது இல்லாமல் பார்த்ததில்லை.
காபத்துல்லாஹ்வுடைய உருவப்படத்தை கூட நான் ஒது இல்லாமல் பார்ப்பதில்லை. எந்த அளவுக்கு அவர்கள் உச்சஸ்தானத்திலே பேணுதலிலே இருந்திருந்தால் அல்லாஹ் இந்த தௌஃபீக்கை தந்திருக்க வேண்டும், உயர்ந்த அந்தஸ்தை. எனவே இந்த பார்வை மனிதன் மதிப்பதில்லை. அதற்கு ஒரு பிரச்சனை என்று வந்து விடுகிற போது அவன் என்ன துடிதுடிக்கிறான் நினைத்து பாருங்கள். பள்ளியிலே கிடக்கிற ஒரு தூசியை எடுத்து ஒருவன் அகற்றி போட்டு விட்டால், கண்ணில் விழுந்த தூசியை அகற்றிவிட்டால் அவன் எவ்வளவு நிம்மதி பெறுவானோ அந்த நிம்மதி அல்லாஹுக்கு கிடைக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் இந்த கண்ணிலே ஒரு தூசி பட்டு விட்டால் எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பதை எங்கே கொண்டு வந்து சேர்த்து சொல்கிறார்கள் பார்த்தீர்களா? மனிதனது நிம்மதியே குலைந்து போய்விடும் கண்ணிலே ஒரு தூசி பட்டு விட்டால். அவ்வளவு பெரிய நேமத்தை தான் கண் என்கிற அந்த நேமத். உன்னை ஈண்டெடுத்த தாயை, உன்னை ஈண்டெடுத்த தந்தையை கருணையோடு, கண்ணியத்தோடு, பாசத்தோடு, பரிவோடு நீ பார்த்துவிடு. ஹஜ்ஜையும் உம்ராவையும் மப்ரூராக, மக்பூலாக செய்த நன்மை கிடைத்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு செலவழித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே எப்படியாவது காபாவை கண்டாக வேண்டும், தவாஃப் செய்தாக வேண்டும் என்ற துடிப்போடு நாம் புறப்படுகிறோம். உண்மையில் அது சந்தோஷம்தான். ஈண்டெடுத்த தாயிடத்தில் 8 வருடமாக பேசவில்லையேனே, உன்னை உருவாக்கி தந்த உனது தந்தையிடத்திலே கோவித்துக் கொண்டிருக்கிறாயேனே, அவர்களை பார்ப்பதற்கு கூட உனக்கு பிடிப்பதில்லை. அவர்களை பகைவர்களை போன்று பார்க்கிறாய். நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்தினுடைய அறிகுறி, உலக அழிவு நாளின் அறிகுறி என்ன? ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களை தூரமாக வைப்பான், தனது நண்பர்களை அருகில் வைப்பான். நண்பர்களிடத்திலே அவன் சந்தோஷமாக இருப்பான், தாய் தந்தையர்களை வெறுப்பான், பார்ப்பதற்கு கூட விரும்பவில்லை. அந்த பார்வை எதற்கு பெரியவர்களே? ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தாய் தந்தையர்களை பார்த்தால் ஹஜ் உம்ரா செய்த நன்மை, அதுவும் மப்ரூராக மக்பூலாக செய்த நன்மை கிடைக்கும் என்கிறீர்களே, எத்தனை தடவை பார்த்தாலுமா? ஒரு தடவையா? இல்லை எத்தனை தடவை பார்த்தாலுமா? 100 தடவை கண்டாலும் 100 ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றார். இவனுக்குத்தான் பார்க்கவே பிடிக்கவில்லையே, நல்லவர்களையும் பார்க்க பிடிக்கவில்லை, தன்னை ஈண்டெடுத்தவர்களையும் பார்க்க பிடிக்கவில்லை, தன்னை உருவாக்கி தந்த ஆசான்களை பார்க்கவும் பிடிப்பதில்லை, தன்னை உருவாக்கிய எஜமானர்களை பார்க்கவும் பிடிப்பதில்லை. அடே, உனக்கு வேற யாரைத்தான் பார்க்க பிடிக்கிறது சொல்? உனக்கு வேற யாரை பார்க்க பிடிக்கிறது? நீயே சொல்லப்பா. நீ சொல்ல மாட்டாய், நானே சொல்கிறேன். உனக்கு யாரை பார்க்க பிடிக்க வேண்டும் சொல்கிறேன், இப்பொழுதே சொல்கிறேன். கேட்கின்ற அந்த தௌஃபீக்கும் அப்படித்தான் பெரியவர்களே. இந்த கேட்கின்ற இந்த தௌஃபீக் இருக்கிறதே, செவிப்புலன், ரப்பு தந்த மிகப்பெரிய நேமத்தை மதிக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், அல்லாஹ் அந்த செவிப்புலனை எடுத்து விட்டால் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் மாற்றமான பதில் தான் வரும். ஹிகாயத்துல் லத்தீஃபா என்கிற ஒரு கிதாப் இருக்கிறது, மதரசாக்களிலே ஓதி கொடுக்கிறோம், பார்சி கிதாப். அந்த ஹிகாயத்துல் லத்தீஃபாவிலே ஒரு லத்தீஃபா ஒன்று வருகிறது. காது கேட்கவில்லை என்றால் அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் என்பதற்கு ஒரு சிரிப்பாக ஒரு உதாரணத்தை எழுதியிருப்பார். ஒரு ஆட்டை மேய்க்கக்கூடியவன் வந்து எண்ணி பார்க்கிறான், ஒரு ஆடு குறைவாக இருக்கிறது. மேய்த்த இடத்திற்கே சென்று பார்க்கிறான், ஆட்டை காணவில்லை. மரத்தடியிலே ஒருவன் அமர்ந்திருக்கிறான். சரி, அவனிடத்தில் போய் கேட்கலாம், இந்த பகுதியிலே எங்காவது ஆட்டை பார்த்தாயா என்று கேட்கலாம் என்று அவனிடத்தில் சென்று, இங்கே ஏதும் ஆடு போனதா என்று கேட்டான். கேட்கின்ற இவனுக்கும் காது கேட்காது, அங்கே மரத்தடியில் படுத்திருந்தவனுக்கும் காது கேட்காது. இவன் கேட்கிறான் ஆட்டை பற்றி, அவன் சொல்லுகிறான் வழி தவறி வந்து விட்டான் போல் தெரிகிறது என்று, இந்த வழியாக போ என்று கரத்தை நீட்டினான். உடனே அந்த வழியாக சென்றான், ஆடு கிடைத்து விட்டது. அடடா, இந்த காலத்திலே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே உரிய இடத்தை சொல்லி ஆட்டை கண்டுபிடிக்க உதவியவனாயிற்றே, மகான் இவன். எனவே இவனுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்று அந்த கிடைத்த ஆட்டை தூக்கி தோளிலே போட்டு கொண்டு வந்தான். ஆனால் அந்த கிடைத்த ஆடு முள்ளிலே சிக்கிய காரணத்தால் அதனுடைய காலில் ஒரு பகுதியிலே காயம் ஏற்பட்டு கொஞ்சம் உடைந்திருக்கிறது.
அதை தூக்கி கொண்டு தோளிலே போட்டு வந்தான். வந்து சொன்னான், நன்றி அப்பா, நன்றி நன்றி, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே எனக்கு நீ உதவியவன் ஆயிற்றே, நன்றி அப்பா என்றான். அவன் சொன்னான், உனது ஆட்டின் காலை நான் உடைக்கவில்லை அப்பா என்றான். இவன் சொல்லுகிறான் உனக்கு நன்றி என்று, அவன் சொல்லுகிறான் உடைக்கவில்லை என்று. சரி, இருவருமாக சேர்ந்து பைசலா செய்யலாம் என்று வெளியே வந்தால் குதிரையிலே ஒரு ஜவான் பவனி வருகிறான். உடனே அவனை இருவருமாக சேர்ந்து நிறுத்தினார்கள். அவனுக்கும் காது கேட்காதவன். இருவருமாக சேர்ந்து சொல்லுகிறார்கள், ஆடு கிடைப்பதற்கு ரூட்டு சொன்னவன் இவன். ஆடு கிடைத்ததற்காக நன்றி என்கிறேன், அவன் என் மீது கோபிக்கிறான். நான் இவன் வழி தெரியாதவன் என்று வழிகாட்டினேன், ஆட்டின் காலை உடைத்தேன் என்கிறான். இருவருமாக சேர்ந்து சொல்ல அவன் பார்த்தான், ஒழுங்காக இருந்து கொள்ளுங்கள், இப்பொழுதுதான் சந்தையிலே காசு கொடுத்து இந்த குதிரையை வாங்கி வந்திருக்கிறேன், இந்த குதிரையை அபகரிக்கலாம் என்று நினைத்தீர்களா என்று கேட்டான். அடடா, பிரச்சனை முற்றிவிட்டதே. 3 பேருமாக சேர்ந்து சென்றார்கள் மன்னரிடத்திலே. அந்த ஊரினுடைய காதி, மன்னரினால் நியமிக்கப்பட்ட காதி, அவரிடத்திலே சென்றால் அன்றுதான் அவர் பிரச்சனையின் பேரிலே தன் மனைவியை கோபித்து வீட்டிலிருந்து உன் தாய் தந்தை வீட்டுக்கு சென்று விடு, கொஞ்சம் பக்குவம் அடைந்த பிறகு வா என்று அனுப்பி இருக்கிறார் போல் தெரிகிறது. அவருக்கு ஏதோ பிரச்சனை, ஆனால் அவருக்கும் கூட காது கேட்காதவர் போல் தெரிகிறது. இந்த 3 பேருமாக போய் சேர்ந்தார்கள். பாதை காட்டினார், நன்றி சொன்னேன், ஆட்டின் காலை உடைத்தார் என்கிறார் இவர். இருவருமாக சேர்ந்து குதிரை என்னதை என்கிறார்கள், நான் காசு கொடுத்து வாங்கியது. 3 பேருமாக சேர்ந்து பேசிய பேச்சிலே அந்த காதி எப்படியே மொழி என்று முழித்து விட்டு சொன்னார், இங்க பாருங்க, விஷயம் ரொம்ப முத்தி போச்சு. என் மனைவிக்கு காலிலிருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் நீங்க நகை பூட்டி அனுப்பி வச்சாலும் சரி, நான் ஏத்துக்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னார். இதை காத்து லத்தீஃபாவிலே சொல்லுவார்கள். இந்த காது என்பது எவ்வளவு பெரிய நேமத் பெரியவர்களே. ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், இன்னொருவருக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை, அதை செவிமடுக்கிறார் என்றால் ஓதியவருக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் கேட்டவருக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. குர்ஆனை ஓத தெரியாமல் கேட்கின்ற வரக்கத்தினால். இந்த காது கொடுத்து கேட்டல் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டதையும் கேட்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எந்த நேரமும் வாகனத்தில் போனாலும் கேட்கிறான். அடிக்கின்ற ஹாரனே அவனுக்கு போய் சேருவது கிடையாது. கேட்டுக்கொண்டே இருக்கிறான். தாயின் சொல்லை கேட்க தவறுகிறான், தந்தையின் சொல்லை கேட்க தவறுகிறான், ஆசான்களின் சொல்லை கேட்க தவறுகிறான். எவ்வளவு வீண்விரயமாக இதை செலவு செய்கிறான் பாருங்கள். இனி நாவு எவ்வளவு பெரிய நேமத்து தெரியுமா பெரியவர்களே. இந்த நாவுக்கு நுத்துக்கியத் என்கிற ஒரு மிக பெரும் சக்தியை அல்லாஹ் தந்திருக்கிறார். இது மனிதனுக்கு மட்டுமே தரப்பட்ட சக்தி பெரியவர்களே. எந்த கரடியும் அத்தனை கரடிகளை ஒன்று கூட்டி, எந்த ஒரு மிருகமும் அத்தனை தன்னுடைய இனத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அமர வைத்து அவர்களுக்கு மத்தியிலே ஸ்பீச் பண்ணுவது கிடையாது. அவர்களுக்கு மத்தியிலே போதனையோ அவைகளுக்கு மத்தியிலே பிரசங்கமோ கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்துக்கு மட்டும் தரப்பட்ட ஒரு நேமத். நபி அவர்களுக்கு முன்பாக எந்த உம்மத்திலேயும் ஒரு நபி பிரசங்கம் செய்ய அந்த கௌமினர்கள் அமர்ந்து செவிதாழ்த்து கேட்டார்கள் என்று இல்லை. அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை இந்த உம்மத்துக்கு தந்தார். அதிலும் கூட பேசுகின்ற இந்த நுத்துக்கியத் என்ற ஆற்றல் மனிதனுக்கு தரப்பட்டது. உள்ளத்திலே உருவாகின்றது கருத்துகள், அவைகள் பிணையப்பட்ட மாவு போன்றிருக்கிறது, கோர்க்கப்பட்ட மணிகள் போன்றிருக்கிறது. அவைகளை மிக அழகான முறையிலே, நேர்த்தியான முறையிலே, அடுக்கடுக்காக, ஒன்றன் பின் ஒன்றாக, சொல்லாக செதுக்கி எடுத்து அல்லாஹ் நாவிலே கொண்டு வருகிறான் என்றால் இது மனிதனுக்கு மட்டும் தரப்பட்ட நேமத்து தானே. எவ்வளவு பெரிய நேமத்து இது. இந்த நேமத்தை மதிக்க வேண்டும். பேசுகிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். இரவெல்லாம் பேசுகிறான். காலையிலே தாயிடத்தில் பேசுவதற்கு அவனுக்கு முடியவில்லை. இரவெல்லாம் பேசுகிறான். தந்தையிடத்தில் 2 வார்த்தை பேச அவனுக்கு மனமில்லை. கோவித்துக் கொண்டு விரோதி போன்று போகிறான். தந்தையின் சம்பாத்தியத்திலே சாப்பிடுகிறான், தந்தையினுடைய சம்பாத்தியத்திலே உடுத்துகிறான், தந்தையின் சம்பாத்தியத்திலே தங்குகிறான், தந்தையினுடைய உணர்விலே, தந்தையினுடைய ஆசையிலே, தந்தையின் அக்கறையிலே வளர்ந்து வந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது தந்தையிடத்தில் 2 வார்த்தை பேசுவதற்கு அவனுக்கு மனதில்லை. எங்கப்பா போற, எங்க போனா என்ன, போய்கிட்டே இருக்கான். அடே நான் தான் போய்கிட்டே இருக்கிறான்.
அடே என்று கூப்பிட்டால் அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு மருந்து வாங்கிட்டு வாப்பான். எங்கப்பா போற? அந்த டானிக்க வாங்கிட்டு வந்திருப்பான். செரிமானம் இல்லாம இருக்குதுப்பா, ஏதாவது சொல்றதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அடே அடே இருக்கட்டும், நான் வந்துடுறேன், ஓடிய போறான். தாயிடத்தில் பேச அவனுக்கு முடியவில்லை, தந்தையிடத்தில் பேச அவனுக்கு முடியவில்லை. இரவெல்லாம் பேசுகிறான். யாரிடத்திலப்பா பேசுகிறான்? நீ இப்படி இரவெல்லாம் பேசி பேச்சை வீணாக்குகிறாயே, உனது ஹயாத்தை வீணாக்குகிறாயே. இறுதியாக கலிமா சொல்ல வேண்டுமே, அதற்கு உனக்கு பேச்சு வேண்டாமா? இறுதியிலே நீ கலிமா சொல்ல வேண்டி இருக்கிறதே, பேச்சு வேண்டாமா? சொல்லித் தருவார்களே, சொல்லித் தந்தால் கூட சொல்வதற்கு உணர்வு வேண்டாமா? சுக்ரானா ஏற்பட்டு விடுகிறது, மாங்கனி ஏற்பட்டு விடுகிறது. திருமண சம்பந்த பந்த பேச்சுதான் நடந்திருக்கிறது, இன்னும் திருமணம் நடக்கவில்லை. ஷரியத் சொல்கிறது இவர்கள் காண்பது, பேசுவது, ஒன்றாக இணைவது, ஒரு இடத்தில் இவர்கள் ஒன்று கூடி இவர்களை தனிமையில் விடுவது அனைத்தும் ஹராம். ஆனால் திருமண பேச்சுதான் நடந்திருக்கிறது. இருவரும் சிம் கார்டு மாற்றிக் கொள்கிறார்கள். என் தரப்பிலே உனக்கு, உன் தரப்பிலே எனக்கு, ரெண்டு பேரும் பேசு 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 என்று பேசி முடித்து விட்டார்கள். திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் முண்டாசு மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. இவனுக்கும் பேசுறதுக்கு பிடிக்கல, அவளுக்கும் பேசுறதுக்கு பிடிக்கல. என்ன பேசுறதுக்கு பிடிக்கல? பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே பேசி முடிச்சாச்சு. இப்ப பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற நிலை. நினைத்து பாருங்கள், அல்லாஹ் தந்த நியமத்தை அதை வீண் விரயமாக செலவு செய்கிற நேரத்தில் தேவையுள்ள பேச்சுகளை பேச முடியாமல் அவன் நிச்சயமாக சோதிக்கப்படுவான். தேவையுள்ளதிலே அவன் செலவு செய்கிற நேரத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவையற்றதிலே அவன் செலவு செய்கிற நேரத்தில் தேவையுள்ள நேரத்திலே பார்க்க முடியாமல், தேவையுள்ள நேரத்திலே கேட்க முடியாமல், தேவையுள்ள நேரத்திலே அவனால் பேச முடியாமல் நிச்சயம் சோதிக்கப்படுவான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நீ பார்க்கிற பார்வையெல்லாம் வீண் என்று நினைக்கிறாயா? கேள்வி உண்டு. நீ கேட்கின்ற ஒவ்வொன்றுக்கும் கேள்வி உண்டு. பேசுகின்ற ஒவ்வொன்றுக்கும் நீ பதில் சொல்லியாக வேண்டும். நிச்சயமாக உள்ளத்திலே எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு கூட அந்த எண்ணங்களை நீ உறுதிப்படுத்தி விட்டால் நீ செய்தது போன்று. எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்கள். இப்பொழுது சமீபத்திலே உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான பிரச்சனையாக பேசப்படுகின்றதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தேவையற்ற ஒன்றை சொல்லி பிரபலியமாகிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு வார்த்தையை சொல்ல போய் எவ்வளவு கொடுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? எவருடைய உரிமையிலும் நாம் உள்ளே நுழையக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் இந்த காதை திறந்த நிலையில் வைத்திருக்கிறார். நேர்வழி செய்திகளை கேட்டுக்கொண்டே இரு, நேர்வழி செய்திகளை கேட்டுக்கொண்டே இரு. அது ஹிதாயத்தின் பாதை. ஆனால் அதே நேரத்தில் பார்க்கின்ற அனைத்தும் நேர்வழி அல்ல. தேவையுள்ளதை பார், மற்றதை எல்லாம் பார்க்காதே. கண்களை மூடிக்கொள். பேசுவதாக இருந்தால் உள்ளத்தில் ஏற்படுகின்றது உணர்வுகள், அதை வார்த்தைகளாக தொடுக்கிறாய். சொல்லலாமா வேண்டாமா? நாவை கடந்து வர வேண்டும், பற்களை கடந்து வர வேண்டும், உதட்டை கடந்து வர வேண்டும். இத்துணை தடைகளை நாம் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறோம் தெரியுமா? ஒன்றுக்கு பல தடவை சிந்தித்துக் கொள் என்பதற்காக என்று அல்லாஹ் நமக்கு சொல்வது போன்றிருக்கிறது அந்த அமைப்பு. இறைவன் அமைத்திருக்கின்ற இந்த அமைப்பு நினைத்து பாருங்கள் பெரியவர்களே. கண்டதையும் பார்க்கிறான், கண்டதையும் கேட்கிறான், கண்டதையும் பேசுகிறான். பேச வேண்டியது பேச முடியாமல் போய்விடுகிறது, பார்க்க வேண்டியதை பார்க்க முடியாமல் போய்விடுகிறது, கேட்க வேண்டியதை கேட்க முடியாமல் போய்விடுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களது எஜமானர் சொல்லி அனுப்புகிறார், நீர் நாளை ஒரு ஆட்டை அறுத்து அதிலே மிக உயர்ந்த உறுப்பு எதுவோ அதை கொண்டு வா. ஒரு ஆட்டை அறுத்தார், அதனுடைய நாவையும் மறைவிடத்தையும் கொண்டு போய் வைத்தார். உறுப்புகளிலே இதுதான் மிக உயர்ந்த உறுப்பு என்றார். உறுப்புகளிலே மிக உயர்ந்த உறுப்பு இதுதான், நாவும் மறைவிடமும் என்று. இனி மறுநாள் உறுப்புகளிலேயே மிக தாழ்ந்தது, மிக கீழ்த்தரமானது எது, அதை கொண்டு வரோம். மறுநாளும் நாவையும் மறைவிடத்தையும் கொண்டு போய் வைத்தார். அப்பொழுது அவர் கேட்டார், எஜமானர் என்னப்பா, உயர்வுக்கும் இதுதான் தாழ்வுக்கும் இதுதானா? ஆமாம், இதுதான் காரணம். மனிதனை உச்சஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவதும் இதுதான், மனிதனை அதல பாதாளத்திலே தள்ளக்கூடியதும் இதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் அல்லவா, சுவனவாதி சுவனவாதி
ஜனாசா போய்கொண்டிருக்கிறது, சுவனவாதி சுவனவாதி என்கிறார்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் நீ? அவரை சுவனவாதி என்று சொல்லிவிட்டாயே, அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் பேசக்கூடாததை பேசி இருக்கலாம் அல்லவா? அவர் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் காட்டி இருக்கலாம் அல்லவா? அவரை எப்படி நீ சுவனவாதி என்று சொல்லலாம்? அப்படி என்றால் சுவனம் செல்வதற்கு தடை எது? பேசக்கூடாததை பேசிவிடுவது தடை. செலவு செய்ய வேண்டிய இடத்தில் செலவு செய்யாமல் கருமித்தனம் காட்டுவது சுவனம் செல்வதற்கு தடை. அப்படி என்றால் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் செலவு செய்தே ஆக வேண்டும். செலவு செய்யாத இடத்திலே, செலவு செய்யக்கூடாத இடத்திலே செலவு செய்யாமல் இருக்க வேண்டும். ஆசை அலைமோதத்தான் செய்யும், தழும்பத்தான் செய்யும். அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இதை வாங்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. என்னிடத்திலே எனது வீட்டிலே அருகாமையில் உள்ளவர் கேட்டார், என்னங்க குரு 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 என்பார், குரு நீங்கள் கார் வாங்கக்கூடாதா என்றார். நான் சொன்னேன், தேவையுள்ள நேரத்தில் வாங்காமல் இருப்பதும் குற்றம், தேவையில்லாத நேரத்தில் வாங்குவதும் குற்றம் என்றேன். கொஞ்ச நேரம் அவர் விளங்குவதற்கு கொஞ்ச நேரமானது. பிறகுதான் சொன்னார், சரியா சொன்னீங்க பாய் என்று கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சொன்னார். இப்பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வஸ்துகளும் சரி, வீடு வாசல் சொத்து சுகம் கார் பங்களா எதுவாக இருந்தாலும், சிறு வஸ்துகளாக இருந்தாலும் சரி அல்லது பெரும் பெரும் வஸ்துகளாக இருந்தாலும் சரி, தேவையுள்ளது தேவையானது தேவையே தேவை என்று இருக்குமானால் அதை வாங்கும் சக்தியை அல்லாஹ் தந்தே தீருவான். அதுவரையிலும் பொறுமை காக்க வேண்டும், அதுவரையிலும் பொறுமை காக்க வேண்டும், அதுவரையிலும் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். என்ன ஹஜ்ரத் இப்படி சொல்றீங்க? நானும் பொறுத்து 40 வருஷம் ஆகி போச்சு. இதுக்கு பிறகு மலக்குல் மௌத் வந்துருவாருன்ற பயமா இருக்குது. நான் ஒரு வீடு வாங்கல, ஒரு சொத்து சுகம் சம்பாதிக்கல, ஒண்ணுமில்ல. இப்ப நான் என்ன செய்யறது? நீங்க சொல்ற மாதிரி ஆசையிலேயே கழிஞ்சு போச்சு, எதிர்பார்ப்பிலேயே கழிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன செய்ய? நாளைய கியாம நாளையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவானாம், அடியானே நீ செய்த அமல்கள் போக்குவரத்துகள் எதை பற்றியும் நான் இப்பொழுது விசாரிக்க வரவில்லை, அதை பற்றி பேசுவதற்கும் நான் முன் வரவில்லை. நீ ஆசைப்பட்டதை எதுவுமே நான் தரவில்லை, நீ எதிர்பார்த்ததை எதுவுமே நான் தரவில்லை. உன்னை எதிர்பார்க்க வைத்தேன், உன்னை காக்க வைத்தேன். கல்வெல்லாம் நீ அழுதாய், நீ நினைத்து நினைத்து புழுங்கினாய், ஆனால் பொறுமை காத்தாய். அந்த ஒரு ஏக்கத்துக்கு பகரமாக அத்துணை பாவங்களையும் மன்னித்து விட்டேன். உன்னை ஏங்க வச்சதற்காக வேண்டி உனது அனைத்து குற்றங்குறைகளையும் மன்னித்து விட்டேன். உன்னை ஏங்க வைத்ததற்காக வேண்டி எந்த ஏக்கங்களும் இல்லாமல் தேக்கங்களும் இல்லாமல் உன்னை சுவனத்துக்கு அனுப்புகிறேன், போய்விடு. இதைவிட வேற என்னங்க வேணும் நற்செய்தி? இந்த நற்செய்தியை கையில் வாங்கிக் கொண்டு அந்த ஊண்டுதலாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையில நாம் நடைபோட்டால் வாழ்க்கை அனைத்துமே சுவனமாக மாறிவிடும். பெரும் பாக்கியம் அல்லவா பெரியவர்களே? எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 விஷயங்களை நீ மிகவும் புனிதமாக கருதிக்கொள், அதை பக்குவமாக நடத்திக்கொள், அதற்கு நீ கண்ணியமளி, அதற்கு மதிப்பளி, வீண் வரையும் அதிலே செய்திடாதே. ஏனென்றால் அதற்கு எதிர்ப்பதமான 5 விஷயங்கள் நிகழும். அதற்கு முன்பாக நீ உன்னை தயார்படுத்திக் கொள் என்றார்கள். சொன்னார்கள், ஷபாபக கபுல ஹரமிக்க, உனது வாலிபத்தை பக்குவமாகவும் பக்தியாகவும் மிகவும் நளினமாகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் அல்லாஹ்வுடைய அச்சத்திலேயும் அந்த வாலிபத்தை கழித்துக்கொள், வயோதிகம் வருவதற்கு முன்பாக. ஷபாபக கபுல ஹரமிக்க சிஹ்ஹதக கபுல சுக்குமிக்க, உனக்கு நோய் நொடிகள் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியம் என்று அல்லாஹ் தருவான். அந்த ஆரோக்கியத்தை அலங்கோலப்படுத்தி விடாதே, அந்த ஆரோக்கியத்தை மதிக்காமல் விட்டு விடாதே, அந்த ஆரோக்கியத்துக்கு கண்ணியம் தராமல் வீண் விரயம் செய்து விடாதே. அந்த ஆரோக்கியமாக இருக்கிற காலகட்டத்திலே தொழுதுகொள், வணங்கிக்கொள், இபாதத் செய்து கொள், ஹஜ் செய்து கொள், உம்ரா செய்து கொள், என்னென்ன நலவுகள் நன்மைகள் செய்ய முடியுமோ செய்து கொள். பிறகு உனக்கு வரும் நோய் நொடிகள் ஏதேனும் வரலாம். வரும் என்றால் அப்போ ஒவ்வொருத்தருக்குமே வருமாதிர இல்லை இல்லை வந்துடலாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படி வந்துடுகிற நேரத்திலே நீ நின்று தொழுத மனிதனாக இருந்தால், நீ அமர்ந்து தொழுதாலும் கூட நின்று தொழுத நன்மையை நான் வழங்குவேன். நீ பிரயாணத்திலே இருப்பாயானால் நீ ஊருக்குள்ளே இருந்து வணங்கிய நன்மையை பிரயாணத்தில் செய்கின்ற நன்மைக்கு நான் வழங்குவேன். எவ்வளவு பெரிய வாக்கியம்! சிஹ்ஹதக கபுல சுக்குமிக்க,
அடுத்து அல்லாஹ் சொன்னான் கினாஅக கப்ல ஃபக்ரிக, நல்ல வசதி வாய்ப்பு செல்வ நிலையை தந்திருந்தால் அதை வீண்விரயம் செய்திடாதே, அதை கண்ணியப்படுத்து, அதை கௌரவப்படுத்து, அதை பக்குவப்படுத்து, அதை பக்தியிலே செலவு செய், நற்காரியங்களிலே பயன்படுத்து. உனது காசுகள் வீண் விரயமாகிவிட வேண்டாம். வீண் விரயமாக வேண்டாம் என்பதற்காக கஞ்சத்தனம் செய்கின்றதற்கு அர்த்தம் அல்ல. கடமைகளை நிறைவேற்றிவிடு. இல்லை என்றால் அதற்கு அடுத்து ஒரு நிலை வரும், அதுதான் ஏழ்மை நிலை. அந்த ஏழ்மையை உன்னால் தாங்க முடியாது, அந்த ஏழ்மையிலே உன்னால் சகிக்க முடியாது, அந்த ஏழ்மையை நீ எடுத்துக்கொண்டு நீ பிரயாணம் செய்திட முடியாது. அந்த நேரத்திலே நீ நற்காரியங்கள் புரிந்திருந்தால் ரப்பு உனக்கு உதவியாக இருப்பான். எனவே அதை நீ பக்குவமாக பாதுகாத்துக்கள் என்றார்கள். மூன்றாவதாக இனி நான்காவதாக சொன்னார்கள் ஃபராகக கபுல ஷுகுலிக்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓய்வு என்று அல்லாஹ் தருவானான். ஓய்வு ஓய்வு என்று கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக, சுகம் பெறுவதற்காக, சந்தோஷமாக இருப்பதற்காக, கொஞ்சம் அப்படியும் இப்படியும் கொஞ்சம் இறைவனுடைய அந்த குதிரத்துகளை சுற்றி திரிந்து பார்ப்பதற்காக என்றெல்லாம் அல்லாஹ் வாய்ப்புகளை வழங்குவானாம். அந்த வாய்ப்புகளையும் கூட ஒருவர் மதிக்காமல் இருந்தால் பிறகு வாய்ப்பே இல்லை. வேலை 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 வேலை, காலையிலும் வேலை, மாலையிலும் வேலை, மதியமும் வேலை, இரவும் வேலை, பகலும் வேலை, எந்த நேரமும் வேலை, ஓய்வே இல்லைங்க, ஓய்வே இல்லைங்க. இந்த மாதிரி ஓய்வில்லாம உழைக்கிற போது எப்படிங்க உடல் தாங்குமாங்க? மவுத்து ஏற்பட்டும்போது பயமா இருக்குதுங்க. இல்லை இல்லை, இறைவன் தந்த ஓய்வுகளை நீ மதிக்கவில்லை, இறைவன் தந்த ஓய்வுள்ள நேரங்களை நீ வீணடித்தாய். எனவே இப்பொழுது வேலையுள்ள நேரங்கள் உனக்கு விபரீதமாக இருக்கின்றன. எனவே ஓய்வுகளை மதித்திடு, அந்த ஓய்வுகளை எதற்காகவோ அதற்கு பயன்படுத்திடு, அதை வீண்விரயம் செய்திடாதே. இனி ஐந்தாவதாக சொன்னார்கள் ஹயாத்தக்க கபுல மௌத்திக்க, இந்த உலக வாழ்க்கை உனக்கு மறு உலகத்தின் விளை நிலம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலக வாழ்க்கை மறுமையின் விளை நிலம். என்னென்ன விளைச்சல் செய்ய முடியுமோ விளைச்சல் செய்து கொள், அங்கே வந்து அறுவடை செய்து கொள்ளலாம் என்றார்கள். இந்த உலக வாழ்க்கையை வீணடித்து விட்டால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இடத்திலே கேட்கப்பட்டதல்லவா, 950 ஆண்டுகள் வாழ்க்கை, 950 ஆண்டுகள் தபலீகுடைய வாழ்க்கை, மீதமிருந்த வாழ்க்கையை நினைத்துக் கொள்ளுங்கள். 1050 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டதாம் உலக வாழ்க்கை எப்படி இருந்தது என்று. சொன்னார்களாம், ஒரு வீட்டுக்கு 2 கதவு, முன்பக்க கதவு, பின்பக்க கதவு. முன்பக்கம் வழியாக சென்று பின்பக்கம் வழியாக வெளியேறியது போன்று இருக்கிறது. உலக வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து விட்டது. எவ்வளவு வருடங்க? 1050 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களின் ஸ்டேட்மெண்ட் இது. நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் ஒப்பிட்டு பார்த்தால் 40ல முடியுமா, 50ல முடியுமா, அந்தரத்துல முடியுமா, அலங்குளத்துல முடியுமா, என்னண்டே தெரியல. அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ் அனைவருக்கும் அந்தஸ்துள்ள மரணத்தை வழங்கி அருள் புரிவானாக. கௌரவமிக்க, கண்ணியமிக்க, உயர்ந்த மனிதர்கள், ரப்பினால் கபூலியத்தை பெற்ற அன்னமாக ஆன்மார்கள், அவர்களுடைய மரணத்தை போன்று நமது மரணத்தை ஆக்குவானாக. எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹயாத்தக்க, உன்னுடைய உலக வாழ்க்கையிலே வாழுகின்ற அந்த வாழ்க்கையை, சொற்ப காலத்தை நீ கண்ணியப்படுத்தி, மதிப்பளித்து, கௌரவம் அளித்து, அதை நீ வீண்விரயம் செய்யாமல் நீ அதை கழித்திடு மரணத்திற்கு முன்பாக. ஏனென்றால் மரணம் வந்துவிட்டால் 2 ரக்காத்து தொழுவதற்கு கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. உனக்கு எந்த ஒரு நன்மையை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது, தர்மம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. இறைவா, என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு, நான் வைத்து விட்டு வந்த பணங்களை எல்லாம் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்பான். அப்பொழுது அவனை பார்த்து சொல்லப்படும், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் பேச்சுத்தான், நீ பேசுறது வெறும் பேச்சுத்தான், நடைமுறையில் வராது, உன்னை திரும்ப அனுப்ப முடியாது, இங்கே வந்தவர்கள் திரும்ப போக முடியாது, வந்ததுதான், இனி திரும்ப கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவான். நினைத்து பாருங்கள், அந்த நிலை வருவதற்கு முன்பாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா, இல்லையா பெரியவர்களே? கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். இவ்வளவை மதி என்று நபியர்கள் சொன்னார்களே, எதையும் கூட மதிக்க சொன்னார்கள் தெரியுமா? நீ தலையில் வைத்திருக்கிற முடியை கூட மதிப்பா என்றார். நாம் அதை சாதாரணமான விஷயங்களுக்கு பெரிய தலையில் இருக்கிற முடியா என்றெல்லாம் பேசும். நவுது பில்லாஹ் என்றார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதையும் மதித்திடு. மல்லஹு ஷஅருன் ஃபல் யுக்ரிமுஹு என்றார். மல்லஹு ஷஅருன் ஃபல் யுக்ரிமுஹு, யாருக்கு முடி பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினானோ அதையும் அவர் கண்ணியப்படுத்தட்டும் என்றார். அதை கண்ணியப்படுத்தட்டும், அதிலே பழுதில்லாமல், அதிலே எந்த வகையான பூச்சிகள் ஒட்டிடாமல்,
அதிலே பொடுகுகள் ஏற்பட்டுடாமல், அதிலே எந்த கஷ்டங்களும் ஏற்பட்டுடாமல் அதை அவ்வப்பொழுது சுத்தப்படுத்தி பாதுகாத்து அதை பரிசுத்தமாக அதிலே கொஞ்சம் கவனம் செலுத்தட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த தலைமுடியை அலங்கோலப்படுத்தாதீர்கள். 2 கோடுகள் போட்டுக் கொள்வது, வட்டமாக பின்னால் ஒரு கோடு போடுவது, எல்லா பகுதியிலும் முடிகளை கொறித்து வைத்தால் போல் கொறித்து வைத்து நடுவில் இருக்கக்கூடிய முடியை மட்டும் வாகனத்தில் போகிற நேரத்தில் அது மட்டும் தனியாக தத்தளிக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், யூதர்களின் நடைமுறை, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த சமூகத்தை சார்ந்து தன்னை அலங்கரிக்கிறார்களோ, தனது நடைமுறை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அதில் கட்டுப்பட்டவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு நம்முடைய மார்க்கத்திலே இடம் ஏதும் இல்லை என்றார்கள். ஃபலைஸ மின்னா, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்றார்கள். எனவே அதிலேயும் கவனம் செலுத்த வேண்டும். வல்ல ரஹ்மான் புரிந்து வாழும் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, நமது சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.